ஹாய் ஹேஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஃபியா கேங்ஸ்டராக இருப்பான். ஹீரோயினி கிட்ட என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினிக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவனை கிஸ் பண்ண விருப்பமே இல்லாட்டியும் அவன் ஃபோர்ஸ் பண்ணுறதால வேறு வழியே இல்லாமல் சும்மா ஏனோ தானன்னு ஒரு கிஸை கொடுத்துட்டு, போதுமா இப்போ உனக்கு நிம்மதியாக இருக்கான்னு கேட்டுட்ருக்கா. இல்லை, இதுக்கு பேர்லாம் கிஸ் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இவங்க லைஃப்ல என்ன நடந்ததுங்கிறத காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கா. அப்போ சின்ன வயசுல இருக்கும் போது அவளும் அவங்க பாட்டியும் சேர்ந்து எடுத்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க பாட்டிக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, சர்ஜரிக்கு நிறையவே பணம் தேவைப்படுது போல. ஸோ அதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த பக்கமா ஒரு ஆளு ரொம்ப வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. வந்தவரு ஹீரோயினுக்கும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்க ஒரு பர்சன் கிட்ட, அந்த தான் வந்துட்டு இருக்கான், அதுவும் இந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்ட இந்த பர்சனும், என்ன தான் வந்துட்டு இருக்கானா, அவனை போலீஸ் கூட டச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமானவன் சொல்லிட்டு ரொம்ப வேகமா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க எந்த ஓடிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயினும் யார் அந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. சோ ஹீரோ பேர் தான் தான், ரொம்ப பெரிய கேங்ஸ்டர். ஒரு கையில கன்னும் இன்னொரு கையில அடிப்பட்டு ரத்தம் ஒழுகிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல தான் உட்காடுறான். ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறா. அவன் கையில ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதனால உதவிக்கு யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா கூட ஹெல்ப் பண்ண யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு நான் சாகணும் அதுதான் வேணும்னு சொல்லும் போது ஹீரோயின் அதை பத்திலாம் கேர் பண்ணிக்கிற மாதிரியே இல்லை. அதனால என்ன, இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு போல, அதை எடுத்து அவனுடைய அடிப்பட்ட கையில கட்டெல்லாம் கூட போட்டு விட்டுட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது ஹீரோ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வராதப்போ இவன் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாலே சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினவே பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எந்த கிளம்புன்னு பார்க்கும்போது ஹீரோவில் விடவே மாட்டேங்கிறான். நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் என்ன விடுங்கன்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவன் சொல்லும் போது இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. என்ன பேசுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்படியே பிடிச்சி ஹீரோனே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இங்க இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரல, ஏதோ போனா போதுன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க தேங்க் பண்ற விதம் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கு ஹீரோவும், அதான் நான் சொன்னேன்ல இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லும் போது, ஹலோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி மேரிடு, என்னுடைய ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்ல 2 பர்சன் வந்து அந்த தான் வந்துட்டு இருக்கான், அது இங்கதான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் இவளுக்கு ஞாபகம் வரவும், என்னுடைய ஹஸ்பண்ட் பேரு தான், அவர் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர்னு பீலா விட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோ தான் அந்த கேங்ஸ்டர் தானுங்கிறது தெரியாமலேயே ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுறது மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா உங்களை பீஸா கட் பண்ணி போட்டுருவான், உங்களை இதை பண்ணிடுவான் அதை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயங்கரமா மறந்து விட்டுட்டு இருக்கும் போது இவ பேசுறதெல்லாம் கேட்டு அவனுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அங்க ஹீரோடைய ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. சோ ஹீரோடைய அடியாட்கள் ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுறத வச்சுதான் ஹீரோனிக்கு ஹீரோ தான் அந்த கேங்ஸ்டருங்கிறதே தெரிய வருது. அவங்க கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, மிஸ்ஸஸ் தான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் ஒத்துக்கிறேன், அவங்க கிட்ட போய் தான் சொல்லிட்டேன், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலதான், சோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல முடியாது, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல நீ இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோடைய மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்டுறா. அங்கிருந்த அடியாட்கள் எல்லாம் பயங்கரமா கோவப்பட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ தான் அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறான். அதோட ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டு இருக்கா. கரெக்டா அவருடைய ஸ்டேஷன் வர அவசரமா அவ பேக் எல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஜாக்குக்கு தான் பயங்கரமா கோவம் வருது. என்ன நீ பாட்டுக்கு எங்க பாஸ் அடிச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு போறியன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தான் அவருடைய அசிஸ்டன்ட ஸ்டாப் பண்ணி, அவ இதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் தான் என்னுடைய வைஃப்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் 24 மணி நேரத்துல எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அவங்க பாட்டி கூட கிராமத்துல தான் வளர்ந்துருப்பா. ஹீரோயினுடைய அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு சிட்டில இருந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு சப் சிஸ்டர் கூட இருக்கா. இவ தான் ஹீரோயினுடைய தங்கச்சி ஒலிவியா. இவ போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை பாரிஸ்ல இருந்து கஸ்டமைஸ் பண்ணி வர வச்சிருக்காலாம், ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் அவ பேக்கோட அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோயினுடைய சிஸ்டருக்கு சரி அவங்க அம்மாவுக்கும் சரி சுத்தமாவே பிடிக்கல.
இவ எதுக்கு இப்போ இங்க வந்தான்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்க பணம் கேட்டுதான் வந்திருக்கேன், பாட்டியுடைய சர்ஜரிக்கு பணம் தேவைங்கிறதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னப்போ அப்பா தான் தரேன்னு சொன்னாங்க, அதனால எனக்கு பணம் வேணும்னு கேக்குறா. அதை கேட்டதுமே ஹீரோடைய ஸ்டெப்மா பயங்கரமா கோவப்படுறாங்க. நீ கேட்கிற அவ்வளவு அமௌண்ட்லாம் எங்க கிட்ட கிடையாதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடைய டேக பாக்குறா. அதோடைய பிரைஸ் இருக்கு இல்லையா, அது இவ கேட்ட அதே அமௌண்ட்ல தான் இருக்கு. சோ உங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்கலாம் பணம் இருக்கு, என் பாட்டியுடைய சர்ஜரிக்கு தர மட்டும் பணம் கிடையாதா? இந்த வீடு, உங்க கம்பெனி, நீங்க வாழ்ற இந்த சொகுசான வாழ்க்கை எல்லாமே என் அம்மாவுடைய காசு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு என்னையும் என் பாட்டியும் டம்ப் பண்ணிட்டீங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நாங்க ஒரு வார்த்தையாவது கேட்டிருப்போமா? இப்ப என் பாட்டியோடைய சர்ஜரிக்காக தானே பணம் கேட்கிறேன், அதுக்கு கூட உங்களால தர முடியாதான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு கத்திட்டு இருக்கா. ஆனா இந்த ஸ்டெப் மாம், உனக்கு இந்த வீட்ல இருந்து 10 பைசா கூட கிடைக்காது, ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போன்னு ஹீரோயினே விரட்டி விடுறாங்க. அதுக்கு ஹீரோடைய அப்பா கூட எதுவுமே பேசாம அமைதியா தான் இருக்காரு. ஹீரோயினும் கிவ் அப் ஆகுற மாதிரி தெரியல, அந்த லேடியை பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. அந்த லேடியும் கோவப்பட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோடைய அப்பா எழுந்து வந்து அந்த லேடியை சமாதானப்படுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு அதோட ஹீரோயின் கிட்டயும் வந்து, இப்போதைக்கு அவருடைய பிசினஸ் கொஞ்சம் டவுன்ல போயிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்னும், சீக்கிரமாவே நீ கேட்கிற பணத்தை நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி ஹீரோயினை ஒரு வழியா சமாதானப்படுத்தி அவருடைய அந்த சப்சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவர் ரூம்ல தங்கிக்க சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் அங்கிருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் மாம் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட கேக்குறாங்க, அவ அவ்வளவு பணத்தை கேட்கிறா, நீங்க படுக்க தரேன்னு சொல்லிட்டீங்களே, உண்மையிலேயே கொடுக்க தான் போறீங்களான்னு. ஆனா இந்த ஹீரோயினுடைய அப்பா ரொம்பவே மோசமானவரா இருக்காரு. ஒரு பிசினஸ் மேனுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்க போறாரா. அப்படி அந்த பிசினஸ் மேனுக்கு மட்டும் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வச்சுட்டா இவங்க பிசினஸ் இன்னுமே டெவலப் பண்ணலாமா, அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிசினஸ்க்காக ஹீரோயினை யூஸ் பண்ணலான்னு பாக்குறாரு. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இந்த செப் சிஸ்டர் அவர் ரூம்ல தானே தங்க வைக்காதா ஹீரோயினை கூட்டிட்டு வந்தா. ஆனா அந்த வீட்டுடைய மெய்டுங்க தங்கக்கூடிய ரூம்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு, இதுக்கப்புறம் நீ இங்கதான் தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. என்னம்மா அங்க எல்லாமே ஓகே தானே, உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கிறாரான்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் இங்க நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லாம, அப்பா என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு, இன்னும் 2 நாள்ல நான் கேட்கிற பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரதா சொல்லியிருக்காரு, சீக்கிரமாவே நான் உங்களை பார்க்க வந்துருவேன் பாட்டின்னு சொல்லி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இங்க சௌகரியமா இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியாச்சு போல. சோ ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோயின் இங்க தான் வேலை பாக்குறாங்க. அவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் ஹீரோ கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோவும் அடுத்த செகண்டே ஹீரோனை தேடி அந்த ஹோட்டலுக்கு தான் கிளம்புறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க கிளீனிங் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க சில பொண்ணுங்கெல்லாம் வராங்க. இவங்களும் ஹீரோயின் மாதிரியே அங்க ஒர்க் பண்றவங்க தான். ஆனா ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் அந்த கிராமத்துல இருந்து வந்த பொண்ணான்னு கேட்டு அவங்கள ரொம்பவே மோசமா பாடி ஷேமிங் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம புள்ளி பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினா அவங்க கிட்ட ரொம்ப நியாயமா பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கா. உனக்கு இவ்வளவு திமிராயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு இந்த லேடி தள்ளி விடும் போது ஹீரோயினும் கீழே விழ போறா. அப்ப கரெக்டா ஹீரோ தான் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறா. அங்க ஹீரோ பார்த்ததுமே மறுபடியும் நீங்களான்னு கேட்கும் போது, என்னாச்சு, அவங்க என்ன உன்னை புள்ளி பண்றாங்களா என்ன, அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே நான் தான் மிஸ்ஸஸ் தான்னு. அதுக்கப்புறம் அவங்க உன்னை புள்ளி பண்ணிருக்க மாட்டாங்களேன்னு சொல்லவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு விலகி போய் நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த லேடியை பார்த்து, எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய கேர்ள் மேல கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்ல, ஹீரோடைய அசிஸ்டன்டும் இந்த கை தானே அவங்க மேல கை வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியோடைய கையவே உடைச்சு விட்டுறான். அதை பார்த்தா மத்த 2 பொண்ணுங்களும் ஹீரோ முன்னாடி நேல் டவுன் பண்ணி, எங்களை மன்னிச்சிருங்க, அவங்க உங்க வைஃப்னு தெரியாம அவங்கள புள்ளி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஹோட்டலோட எம்டியுமே வந்துடுறாரு. நடந்த எல்லாத்துக்காகவும் ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு இருக்கும் போது, ஹீரோ என்ன இங்க பாருங்க, இது என்னுடைய பிரச்சனைகளை நானே பாத்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றா. ஆனா நீ எனக்கு சொந்தமானவங்க போது உன்னுடைய பிரச்சனைகளும் எனக்கு சொந்தமானது தானே, சோ நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் எம்டி கிட்ட அந்த ஹோட்டல் எவ்வளவோ அந்த பணத்தை ஒரே பேமெண்டா செட்டில் பண்ணிட்டு மொத்த ஹோட்டலையும் ஹீரோயின் பேருக்கே எழுதி வாங்கிடுறா. அந்த பேப்பர்ஸ ஹீரோயின் கிட்ட கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றான். ஆனா ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு தேவையில்ல, முதல்ல என்ன ஆள விடுங்கன்னு சொல்றா. ஆனா ஹீரோ அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த சிட்டியோடைய மொத்த பிளேஸையும் காட்டி, இங்க இருக்கிற சிங்கிள் பில்டிங் கூட என்னுடையதான், இந்த மொத்த சிட்டியே என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லும் போது, அதனால எனக்கு என்ன வந்தது, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, எனக்கு எதை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்றா. உன்னை நான் எப்போ ஃபர்ஸ்ட் டைமை பார்த்தேன்னா அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என்னுடைய ஃபியூச்சர் ஒய்ஃப்னு. ஸோ நீ எனக்கு நோ சொல்ற பொசிஷன் எல்லாம் நீ எனக்கு ஏன் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. தென் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் போது அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் விலகிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் முன்னாடி நேல் டவுன் பண்ணி ரிங்க காட்டி மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்றான். அதுவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கும், உன்னுடைய பாட்டியோடைய சர்ஜரியை நான்
பாத்துக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டுதான் அவ பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. நீங்க என்ன எனக்கு பின்னாடி ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம உங்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடறா. ஹீரோவும் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஃபைனலா ஹீரோயின் ஆல்ரெடி தனக்கு வேற ஒரு பர்சன் கூட என்கேஜ் பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் தன்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிடுறா. யாரு கூடன்னு கேட்கும் போது அவ சொல்லவே மாட்டேங்கிறா. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லவும், உனக்கு யாரு கூட வேணாலும் என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கலாம், ஆனா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உனக்கு 24 hours டைம் தரேன், உன்னுடைய ஃபியான்சியை பிரேக்கப் பண்ணிட்டு ஏன் கூட வந்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஆர்டர் பண்ண ஹீரோயினும் தப்பிச்சு பொழைச்சோன்னா அங்கேருந்து வெளியில ஓடி வந்துடுறா. அப்ப கரெக்டா அவளுக்கு ஆப்போசிட்ல ஹீரோயினுடைய அந்த ஃபியான்சி தான் வந்து நிக்கிறான். ஹீரோயினை தேடிதான் வந்திருக்கான் போல. ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டவும் ஹீரோயின் அவன் கிட்ட போய் நிக்கிறா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லைன்னா நான் உன்னை தேடிதான் வந்தேன், உன் பாட்டியுடைய சர்ஜரி பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை, என்னால பணம் தர முடியாதுன்னு நினைச்சியான்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கார்டு எடுத்து அந்த ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இதுல பாட்டியுடைய சர்ஜரிக்கு தேவைப்படுற பணத்துல பாதி பணம் இருக்கு, மிச்ச பணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கார்டை கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி ஹீரோயின் அவளுடைய சின்ன வயசுல காட்டுல தனியா போய் மாட்டிப்பா. அப்போ வுல்ஃப் எல்லாம் அவளை அட்டாக் பண்ண வரும்போது இவன் தான் வந்து காப்பாத்துறானா. சோ அப்பவும் என்னை காப்பாத்துனா, இப்பவும் என்னை காப்பாத்துறான், எனக்கு உதவின்னு வரும்போது நீ தான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பெருமைப்படுறா. உடனே இந்த ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் முன்னாடி நீடன் பண்ணி மேரேஜுக்கான ப்ரப்போசலை கொடுக்க அவளுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. உடனே அவன் வேற எல்லாம் ரிங்க போட்டு விட்டு சீக்கிரமாவே நம்ம சர்ச்ல மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஹீரோ தான் அவனுடைய கார்ல வந்து அவங்க முன்னாடி ஸ்டாப் பண்றா. அங்க ஹீரோ பார்த்த இந்த ஃபியான்சியோ மிஸ்டர் தான் நீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இப்போ இவன் எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் அந்த ஃபியான்ஸு கிட்ட 10 மில்லியன் இருக்கக்கூடிய செக் புக்கை பாக்கெட் மணியை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க அவனும் அதை பயங்கர ஹாப்பியோட வாங்கிக்கிறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் பயங்கரமா ஹர்ட் ஆகுது. இங்க ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட நாளைக்கே ஹீரோயினுக்கு எனக்கும் மேரேஜ் ஆகணும், ஸோ மேரேஜுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயினுடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினிய ஒரு பிசினஸ் மேனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா சொன்னார் இல்லையா, அந்த பிசினஸ் மேனை தான் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரவும் அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பிசினஸ் மேன் ஹீரோயினுடைய அப்பா வயசுல இருக்காரு. இவருக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவளை டச் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவுடைய பிளான் தெரியாது இல்லையா, ஸோ அப்பாவுடைய ஃப்ரெண்டு நினைச்சுதான் ஹீரோயினு கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேன் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த ஃபேன்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நாளைக்கு நானும் ஹீரோயினையும் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல அது கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஹீரோயினுடைய சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவன் அவங்க பக்கத்துல வந்து நின்னா உங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினுக்கு தெரியாத அளவுக்கு அந்த ஃபேன்ஸ் இருக்கா இல்லையா அவன் கையை பிடிக்கிறா. அவனும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அமைதியாவே இருக்க. எங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுநாள் சர்ச்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தன்னுடைய ஃபேன்சி கூட மேரேஜ் ஆக போதுங்கிற சந்தோஷத்துல வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு தன்னுடைய ஃபேன்சி வராம இருக்கிறதால அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய ஃபியான்சி எங்க எதுக்காக இன்னுமே வராம இருக்கான்னு கேக்குறா. நீ கவலைப்படாதமா, சீக்கிரமாவே அவன் வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க மாப்பிள்ளையா யார் வரதுன்னு பார்த்தா இவங்க அரேஞ்ச் பண்ணா அந்த பிசினஸ் மேன் தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் எதுக்கு இங்க வராருன்னு கேட்கவும் இவர் தான் இன்னைக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க போற உன்னுடைய குரூம்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. உடனே அந்த ஃபேன்சி இருக்கான் இல்லையா அவனுக்கு தான் கால் ட்ரை பண்றா. அவனுக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு எனக்கும் அவனுக்கு தான் மேரேஜ் நடக்கிறதா இருந்தது, அப்புறம் எதுக்காக அவன் இன்னுமே இங்க வரல, எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோனுடைய இந்த சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ என்னமா உனக்கு புரியல, உன்னுடைய ஃபியான்சி உன்னை கழட்டி விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், ஒழுங்கா இந்த பிசினஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல நான் போயிட்டு என்னுடைய ஃபியான்சியவே தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த பிசினஸ் மேனா அவனுடைய ஆண்களும் அவளை விட மாட்டேங்கிறாங்க. என்ன இந்த சர்ச்ல உனக்கு உன்னுடைய ஃபியான்சிக்கும் மேரேஜ் ஆக போது நினைச்சியா, அதெல்லாம் எதுவுமே நடக்காது, உனக்கும் இந்த பிசினஸ் மேனுக்கும் தான் மேரேஜ்னு சொல்லிட்டு ஹீரோயினியா அந்த பிசினஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்பா பார்த்து நானும் உங்க பொண்ணு தானே, எதுக்காக இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. இல்ல நீ அப்பா நீ கூப்பிடாதா, எனக்கு பொண்ணுன்னா அது என்னுடைய ஒலிவியா மட்டும்தான், நீ எனக்கு பொண்ணே கிடையாது, ஒழுங்கா நாங்க சொல்றேன் இந்த பர்சன் நீ மேரேஜ் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. இப்படி ஹீரோயினுக்கு நடக்கிறது எல்லாமே வெட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் அவனுடைய அசிஸ்டன்ட் மூலியமா தெரிய வர அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் கிளம்பிடுறான். இங்க ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ணி அவன் வரல வெட்டிங் ரிங்க போல ட்ரை பண்ணிட்டு இருக்கும்
போகும்போது கரெக்டா ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் அங்க கன்னோட வந்து நிக்கிறாங்க. இங்க அந்த பிசினஸ் மேனு ஹீரோ தன்னுடைய மேரேஜ்க்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை வெல்கம் பண்ணிட்டு இருக்க எட்டி ஒரே மிதி அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ஹீரோனியும் ஒரு வழியா சேவ் பண்ணிடுறாங்க. இந்த ஹீரோனுடைய அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக மிஸ்டர் தான் உன்னை காப்பாத்துறாருன்னு கேட்கவும், என்னன்னா ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயின் கையில ஒரு சாட்டையை கொடுத்து உன்னை ஹர்ட் பண்ண நினைச்சவங்களுக்கு நீயே பனிஷ்மெண்ட் கொடுன்னு சொல்ல ஹீரோயினா அவங்க எல்லாரையும் சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிடறா. தென் ஹீரோவும் ஹீரோயின் கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு உனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கேஸ் பண்ண ஆரம்பிக்க உடனே அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் இப்ப கூட சொல்றேன் எனக்கு ஃபியான்சி இருக்கான், என்னுடைய ஹேண்ட் எனக்காக வருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் அந்த மாதிரி சொன்னதாவும் சொல்றா. அப்பனா உன்னுடைய இந்த சுச்சுவேஷன்ல உன்னை அப்படியே விட்டுட்டு உன்னுடைய அந்த ஃபியான்சி எங்க போனா, அவ எங்க காணும், அவனால உனக்கு என்னைக்குமே பாதுகாக்க முடியாது, உனக்கு ஏத்த சாய்ஸ் நான் மட்டும்தான், ஒழுங்கா என்ன மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பெர்மிஷன் எல்லாம் கேட்கல வெட்டிங் ரிங் எடுத்துட்டு சொல்லி ஹீரோயின் கையில போட்டு விட்டுறா. மிஸ்டர் தான் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, உங்களை நான் மீட் பண்ணி முழுசா 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே என்னால எப்படி உங்களை மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியும், எனக்கு உங்க மேல ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொல்றா. ஃபீலிங்ஸ் தானே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருன்னு சொல்லிட்டு அங்க நிறைய கட்டுக்கட்டா பணம் இருக்கு, கோல்டு டைமண்ட் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்து இது எல்லாமே இதுக்கப்புறம் உனக்கு தான் சொல்ல இவளுக்கு பயங்கர கடுப்பாயிடுது. உன்னுடைய இந்த பணத்தெல்லாம் கொண்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடு, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, ஒரு பொண்ணுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ரெஸ்பெக்ட் என் கூட இருக்கும் போது உனக்கு தன்னாலே எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளை கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவ இருந்த பிரஷர்ல அதே இடத்துல மயங்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோடைய வீட்டுல அதுவும் ஹீரோக்கு பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்கா. அங்க அவனை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோவும் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறான். அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஜாக் இருக்கா இல்லையா, ஏதோ ஒரு முக்கியமான கால் வந்திருக்காதா சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இதுதான் சான்ஸ் ஹீரோயினும் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவங்க பாட்டியை பார்க்க கிராமத்துக்கே போயிடுறா. அங்க அவங்க பாட்டியும் உடம்புக்கு முடியாம இருக்காங்க. தென் மறுநாள் காலையிலேயே ஹீரோயினை தேடி ஹீரோயினுடைய அந்த ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த சிஸ்டருமே அங்க வந்துடுறாங்க. உங்களை யாரும் இங்க வர சொன்னதுன்னு ஹீரோயின் அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய கார் தான் வரிசையில வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த வில்லேஜோடைய மேயர் கூட தான் ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த வில்லேஜ்ல அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதிகள்லாம் இல்லையா, நிறைய ஃபன் கொடுக்க போறானா, அதோட ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கூட கட்டி தர போறான்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாட்டி கிட்ட தன்னை ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிறா. அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதோட ஹீரோவை ரொம்பவே மரியாதையா நடத்துறாங்க, நல்ல விதமா ட்ரீட் பண்றாங்க. அப்படியே பேசி ஹீரோவும் ஹீரோடைய பாட்டி வீட்லயே தங்க ஆரம்பிச்சிடறான். சோ இந்த சீனை தான் இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். இதுல பாட்டிக்கு வர ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்தது இல்லையா, அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ தான் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஹீரோயின் கூட இருந்து அவங்கள பாத்துக்கிறான். பாட்டிக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின அந்த ஃபியான்சி தான் வரான். நான் வெட்டிங் ஹால்ல உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், என்னெல்லாமோ நடந்து போச்சு, எங்க போறான்னு கேக்குறதுக்கு அந்த வெட்டிங் டே அன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போது வர வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அந்த ஆக்சிடென்ட்ல 1 வீக்கா கோமால இருந்தானா, இப்பதான் கண் விழிச்சதா சொல்லி நெத்தில ஒரு ஸ்கேர் இருக்கு, அதை கூட காட்டிட்டு இருக்கான். என்னுடைய சின்ன வயசுல இவன் தான் என் உயிரை காப்பாத்தினான், கண்டிப்பா இவன் கிட்ட போய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவனை நம்பிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோமே வந்துடுறான். வந்ததுமே அவனை இழுத்து தள்ளி அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். கன் எடுத்து ஷூட் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் போயிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. உனக்கு என்ன அந்த அளவுக்கு அவனை பிடிக்குமான்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். ஆமா, எனக்கு அவனை தான் பிடிக்கும், அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்ல, ஈவன் நீங்க என் மேல வச்சிருக்கிறது லவ் கூட கிடையாது, ஏன்னா நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்க, அடைச்சு வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கேப்ல இந்த ஃபேன்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் இங்க இருந்து தப்பிச்சும் பிடிச்சுன்னு ஓடி போயிடுறான். ஹீரோ பயங்கரமா ட்ரிகர் ஆகிடுறான். அவளை பிடிச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அவன் நறுக்குன்னு அவன் வாயை பிடிச்சு கடிச்சு விட்டுறா. இவனுக்கா பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. உனக்கு என்ன, என்னை பார்க்கவே கூடாது அப்படிதானே, இதுக்கப்புறம் நான் கண்ணிலே பட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவங்க பாட்டியை தான் பார்க்க வரா. இப்போதைக்கு அவங்க நிலைமை கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு, ஆனா ஒரு முக்கியமான மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு. அந்த சர்ஜரிக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் எவ்வளவு ஆகும்னு கேட்டா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேல ஆகும்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கா என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அந்த ஃபியான்சி இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் கால் பண்றா. ஆனா அவன் காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறான். இவன் எங்க தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்து பார்க்கும்போது கார்ல உட்காந்து இவனுடைய அந்த சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ கூட தான் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்.
அதுவும் ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவன் தான் அவன் உயிரை காப்பாத்துறதா நினைச்சிட்டு இருக்கா இல்லையா, அது எதுவுமே உண்மை கிடையாது. அந்த அனிமல் கிட்ட இருந்து வேற யாரோ தான் சேவ் பண்ணிருக்காங்க. இப்ப அதெல்லாம் இவகிட்ட சொல்லிட்டு அவ ஒரு முட்டாள், நான் தான் அவளை காப்பாத்துறதா இவ்வளவு நாள் வரைக்கும் அவன் நம்பிட்டு இருக்கா. அதுவும் அவ முட்டாள் மட்டும் கிடையாது, ஒரு பிளைண்ட்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது மனசே உடைஞ்சு போயிடுது. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஃபியான்சி தன்னுடைய தங்கச்சி கூட சேர்ந்து சீட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் பாட்டிக்கு வர உடம்பு சரியில்லை, சர்ஜரிக்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இதுல டாக்டர்ஸ் வேற வந்து நீங்க இன்னைக்கு பணத்தை பே பண்ணலன்னா உங்க பாட்டியை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சீக்கிரமாவே பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்போ அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வருது ஹீரோயின் கிட்ட சொல்லி. அது என்ன ஆஃபர்னா, ஹீரோயின் அவர் பார்த்தா அந்த பிசினஸ் மேனை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா பாட்டியோடைய சர்ஜரி ஃபீஸுக்கு ஹீரோயின் அப்பா பணம் தராரா, அப்படி இல்லைன்னா பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதை இந்த டாக்டரும் ஹீரோயின் கிட்ட கன்வே பண்றாரு. அதுக்கு ஹீரோயினும் முடியாதுன்னு சொல்றா. அப்பனா அவங்களால மெடிக்கல் ஃபீஸ் கட்ட முடியாது, உங்க பாட்டிக்கு சர்ஜரி நடக்காது, இப்பவே அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த டியூப்லாம் எடுத்து விட போறாங்க. ஹீரோயினும் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த நர்ஸ் பொண்ணு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட ஹீரோயினும் போயிட்டு விழ போறா. அங்க ஹீரோ தான் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். அந்த டாக்டரை பார்த்து உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து அப்படியே விசிறி விடுறான். அதோட ஹீரோடைய ஆட்களை அவனை பிடிச்சி லாக் பண்ணிடுறாங்க. உன்னை யார் அனுப்பி வச்சது, எதுக்காக இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட சொன்னு கேட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோயின் அப்பா தான், அவர் தான் இந்த மாதிரிலாம் என்ன சொல்ல சொன்னாரு, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோடைய ஆட்களும் அந்த டாக்டரை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. எங்க பாட்டியோட நிலைமையும் ரொம்பவே சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. தயவு செஞ்சு என் பாட்டியை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் கெஞ்சிட்டு இருக்கா. சரி கண்டிப்பா நான் பாட்டியோட உயிரை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ என்னுடைய டீலுக்கு ஓகே சொல்லணும். நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொன்னா இப்பவே உன் பாட்டிக்கு சர்ஜரி நடக்கும். நான் அரேஞ்ச் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வெளியில தான் நின்றுட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்றேன்னு கேட்க ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்றா. ஹீரோயின் ஓகே சொன்ன அடுத்த செகண்டே அங்க டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்து சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹீரோயினுடைய பாட்டிக்கே உள்ள சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்திலே டாக்டர்ஸ் வெளியில வந்து அவங்களுடைய நிலைமை இப்போ ஸ்டேபிளா இருக்கு, சர்ஜரி பண்ணியாச்சுன்னு சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்திலே பாட்டியை வெளியில கூட்டிட்டு வராங்க. இவ அவங்கள கேர் பண்ணிக்கலான்ட்டு போகும்போது ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். அவங்கள கேர் பண்ணிக்க நான் ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், அவங்கள ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க, நீ வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் வேலையா ஹீரோடைய அந்த அசிஸ்டன்ட் ஜாக் இருக்கா இல்லையா, அவன் அந்த ஃபேன்சியை தான் கூட்டிட்டு வரா. அவனும் ஹீரோ முன்னாடி ஈடன் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வரமாட்டா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவருடைய சின்ன வயசுல காட்டுல தனியா மாட்டிக்கிட்டப்போ அந்த அனிமல் கிட்ட இருந்து வேற யாராவது வந்து அவளை காப்பாத்தினாங்க. ஆனா நான் தான் அந்த விஷயத்த மறைச்சு நான் தான் இவ்வளவு நாளா அவளை காப்பாத்தினதா போய் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாத்துக்காகவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறான். ஆனா ஹீரோ அவனை மன்னிக்க தயாராகவே இல்லை. கன் எடுத்து ஷூட் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோயின் தான் அவனை ஸ்டாப் பண்றா. அவனுக்காக இவ வந்து ஸ்டாப் பண்ணவும் இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. நீ இப்ப கூட அவனை அந்த அளவுக்கு லவ் பண்றியான்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். நீங்க என்ன பேசுறீங்க, நான் ஒன்னும் அவனுக்காக அவனை விடுங்கன்னு சொல்லல, நான் உங்களுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொல்ல ஹீரோவும் அப்புறம் எதுக்காக அந்த மாதிரி சொன்னேன்னு கேட்கிறான். அவன் ஒரு சீட்டர், சரியான கோழை, அவனை மாதிரி ஒரு கோழையை கொண்டு நீங்க உங்க கைகளை டேர்ட்டி ஆக்கிக்க தேவையில்ல, அதனால தான் அவனை விடுங்கன்னு சொன்னேன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோடைய மனசுக்குள்ள பட்டர்ஃப்ளைஸா பறந்துட்டு இருக்கு. அப்படியே ஹீரோயின் நெத்தில கிஸ் பண்ணிட்டு இப்பவே வா நம்ம போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஒரு வழியா 2 பேரும் லீகலா மேரேஜ் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுறாங்க. மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டே அவங்க பாட்டியை தான் பார்க்கணும்னு கேட்குறா. ஹீரோவும் அவனுடைய ஃபோனில் அவங்க பாட்டி நல்லா தான் இருக்காங்கிறத காமிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. பாத்தியா, நான் அரேஞ்ச் பண்ண ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் அவங்கள கவனிச்சுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ அவங்கள பற்றி ஒரே பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ மேரேஜ் ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான வெட்டிங் நைட்டு. ஹீரோவும் ஹீரோயினையும் அப்ரோச் பண்ணலான்ட்டு போகும்போது அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் வளைஞ்சிட்டு இருக்கு. என்னாச்சு, உனக்கு இதில் விருப்பம் இல்லையான்னு கேட்க ஹீரோயின் அவருடைய அந்த சின்ன வயசில் அனிமல் கிட்டேருந்து யாரோ காப்பாற்றினாங்க இல்லையா, அந்த பர்சனை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு பிளான்ல இருப்பா. ஸோ தன்னை சர்வ் பண்ணதை அந்த ஃபியான்சி நினைச்சுதான் அவனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருப்பா. ஆனால் இப்போ அவன் இல்லைன்னு தெரியவும் அப்போ அந்த பர்சன் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள பயங்கரமான குழப்பம் ஏற்படுது. ஸோ இப்போதைக்கு இது எல்லாத்துக்கும் நான் தயாரா இல்லைன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவுமே ஹீரோடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிறான். எத்தனையோ தடவை நான் உன்னை காப்பாத்தினேன், அப்பெல்லாம் என்னை பத்தி நீ கன்சர்ன் பண்ணல, யாரோ ஒரு பர்சனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு டைம் தரேன், உனக்கா என்னைக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணுதோ, நான் உனக்கு வேணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு என்ன தேடி வா, அது வரைக்கும் நம்ம தனித்தனி ரூம்லயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளுடைய ட்ரெஸ் பட்டன் எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து வெளியில போயிடுறா.
அதுக்கப்புறம் ஹீரோ தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய பிரதர் தான் வரான். ஆல்ரெடி ஹீரோவே வெட்டிங் நைட்ல ஹீரோயின் விருப்பம் இல்லைன்னு சொன்னதால அப்செட்ல இருக்கான். இதுல இவன் வேற சும்மா இல்லாம ஹீரோ கிட்ட வந்து, என்ன பிரதர், இன்னைக்குதான் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா உன்னுடைய வெட்டிங் நைட்ல உன் ஒய்ஃப் கூட இல்லாம இங்க தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஒருவேளை உன்னை பிடிக்கலன்னு உன் ஒய்ஃப் அடிச்சு உன்னை வெளியே திரத்திட்டாலா என்ன? அது சரி, உன்ன மாதிரி ஒருத்தவனால எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும்? உன் மேல எந்த பொண்ணுக்குமே லவ் வராது, அதுக்கு பதிலா பயம் மட்டும்தான் வரும். ஏன்னா நீ ஒரு மனுஷனே இல்ல மிருகன்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோ இருந்த கடுப்புல இவன் வேற இந்த மாதிரி எல்லாம் டேஸ்ட் பண்ணவும் ஓங்கி அவன் மூஞ்சிலே குத்தி, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வராத, வெளியில போடான்னு அவன் அங்க இருந்து திரத்தி விட்டுறான். ஹீரோ இவன் வாயில நல்லாவே குத்தி விட்டான் போல, செம்மையா வலிச்சிட்டு இருக்கு போல. அதனால கார்ல உட்காந்துட்டு உன் வைஃப சேஃபா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா, இருடா அவளை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இவனை பயங்கர கோவத்தோட அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய போனுக்கு ஹீரோடைய பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் தான் கால் பண்றான். சிஸ்டர் இல்ல, நான் ஹீரோடைய பிரதர் பேசுறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு என் பிரதரை பிடிக்கல, அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றீங்கன்னு. என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க ஃப்ரீடமா சந்தோஷமா இருக்கணும்னா அது என்னால மட்டும்தான் முடியும், என்னால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றான். நீங்க ஹீரோடைய பிரதருங்கும் போது எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோடைய பிரதரும், ஏன்னா எனக்கு என் பிரதரை பிடிக்காது, உங்களுக்கு என் பிரதரை பிடிக்காது, அதனால்தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு உங்க மூலியமா ஒரு காரியம் ஆகணும். ஹீரோடைய வீட்டுல ஸ்டடி ரூம்ல ஒரு பிளாக் கலர் ஃபோல்டர் இருக்கும், அதை மட்டும் எனக்காக நீங்க எடுத்துட்டு வரணும்னு சொல்றான். அந்த ஃபைல நீங்க எதுக்காக கேக்குறீங்க, அப்படி அதுல என்ன இருக்குன்னு கேக்குறா. அதுல ஹீரோ பண்ண எல்லா டர்ட்டி டீலும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது மட்டும் என் கைக்கு வந்துச்சுன்னா அவன் லைஃப் லாங் ஜெயில இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அவனால ஃபியூச்சர்ல உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோனே பிரைன் வாஷ் பண்றா. எவ்வளவு திங்க் பண்ணி பார்த்துட்டு இல்ல என்னால கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு அந்த பிரதர் காரனும், கேள்விப்பட்டேன் நீங்க வேற யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் அந்த பர்சன் கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்த்துறேன். நீங்க நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வர மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயின் காலை கட் பண்ணி விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் முகத்தை பார்த்ததுமே என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்குன்னு கேட்கவும், அப்படிலாம் எதுவுமே இல்லையே, எனக்கு என் பாட்டியை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கூட ஷாப்பிங் போறான். அவளுக்கு வேணுங்கிற ட்ரெஸ் ஜுவல்னு எல்லாமே எடுத்து கொடுக்குறான். இவன் அவன் மேல காட்டுற கேரிங் அண்ட் லவ்ல ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு பாட்டியை பாக்குறாங்க. பாட்டிக்கு இவங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹீரோ அங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் பாட்டி ஹீரோயின் கிட்ட, ஹீரோனை டாமினேட் பண்றான்னு மட்டும் நினைக்காத, அவருடைய காதலை வெளிப்படுத்த அவனுக்கு வேற வழி தெரியாம தான் இந்த மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருக்கான். அவனை என்னைக்கும் நீ தப்பா ஜட்ஜ் பண்ணிடாதா, அவன் ரொம்பவே நல்ல பையன்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி கொஞ்சம் நல்ல விதமா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பாட்டி சொன்னதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா. பாட்டி சொல்லியிருப்பாங்க, அவன் மனசை சொல்றதை கேளு, கண்டிப்பா ஹீரோவை நல்லபடியா பார்த்துப்பா, அவனுக்கு சான்ஸ் கொடுன்னு. ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி இவகிட்ட நடந்துகிட்ட விதம், இவகிட்ட காட்டின கேரிங்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது பின்பக்கமா வந்து ஹீரோடைய பிரதர் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் முகத்துல கர்ச்சிப்ப வச்சு அவளை அங்கிருந்து கிட்னாப் பண்ணிடுறான். தென் கார்ல ஹீரோயினியை கட்டி போட்டு வச்சிருக்கும் போது ஹீரோ கிட்ட இருந்தா கால் வருது. என்ன பேபி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, உன் பேபி இப்போ என்னுடைய கஸ்டடியில இருக்கா, இதுக்கப்புறம் அவ உனக்கு பேபி இல்ல எனக்கு தான் பேபின்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்தது உன் சாவு என் கையில தான், உன்னை துண்டு துண்டு நறுக்கி நாய்களுக்கு போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். நீ என்ன கட் பண்றதுனா இருக்கட்டும், நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலன்னா உன் வைஃபை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒரு பிளேஸுக்கு தனியா வர சொல்றான். நெக்ஸ்ட் அந்த பிரதர் சொன்ன அந்த பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கட்டி போட்டு கன் பைன்ல உட்கார வச்சிருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவும் அவன் சொன்ன இடத்துக்கு தனியா தான் வரான். ஆனா கையில கன்னை வச்சிருக்கான். சோ கன்னை காட்டி அந்த பிரதர் காரனையும் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த பிரதர் இருக்கா இல்லையா, ஹீரோயின் தலையில கன்னை வச்சு நீ என்ன ஷூட் பண்ணினா இவரை நான் கொண்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவன் கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி கன்னை கீழே வச்சவன் டக்குன்னு அவன் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அவன் கையிலே ஷூட் பண்ணி ஹீரோயினை அவன் கிட்ட இருந்து சர்வ் பண்ணிடுறான். கரெக்டா ஹீரோயின் கை கட்டெல்லாம் அழுத்திட்டு அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போகலான்னு பார்க்கும்போது கீழே கன் ஷூட் பட்டு படுத்துறதுனாலயா அந்த பிரதர் அவன் பக்கத்துல கன் இருந்திருக்கும், அந்த இடத்த ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். ஆக்சுவலி அந்த பிரதர்காரன் ஹீரோடைய பின்பக்கம் தானே ஷூட் பண்ணியிருப்பான். ஸோ ஹீரோயினும் ஹீரோடைய ட்ரெஸ்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த காயத்தை பார்க்கும்போது அப்போ ஹீரோடைய முதுகுல ஒரு ஸ்கேர் இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு அனிமல் கிட்ட இருந்து ஒரு பர்சன் காப்பாத்தினா அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பா இல்லையா, இவரை காப்பாற்றும் போது அந்த அனிமல் அந்த பர்சனுடைய முதுகுல அட்டாக் பண்ணி அவன் முதுகுல ஸ்கேர் ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரியான ஸ்கேர் அதே இடத்துல ஹீரோடைய முதுகுல பார்க்கவும், அப்பனா அந்த பர்சன் நீங்க தானா, நீங்க தான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அந்த அனிமல் கிட்ட என்ன காப்பாத்துறீங்களான்னு கேக்குறா.
அதுக்கு ஹீரோவும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோ தான் தன்னை சேவ் பண்ணாங்கிறது. இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு விலகியே போக மாட்டேன். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய உடம்பு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ ஹீரோயினுக்கும் அவளுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிளியர் ஆனதால ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண ஃபைனலா 2 பேருக்குமான வெட்டிங் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணிருப்பாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்பவே கிராண்டா 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.